தித்திக்கும் தமிழ் மொழி திக்கெட்டும் பரவட்டும், திராவிடத்தை இசையெங்கும் மொழிகட்டும் என என் புரட்சிகர முழக்கத்தை முன்னிறுத்தி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சோகேஷ். நான் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி மீட்டிங் வந்து ஒரு திராவிட தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. இது ஏன் இந்த சமீப காலமா இவ்வளவு பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட அதிகப்படியான இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு. சாதாரண இளைஞர்கள் கிடையாது, அறிவுபூர்வமான இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். கல்வி அறிவுல முதல் மாநிலம்னு கேரளாவை சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தான் கல்வி அறிவு எல்லாருமே முழுமையா பெற்று இருக்காங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்தை முடிச்சாலே அவங்களுக்கு கல்வி அறிவு வந்துச்சுன்னு கேரளா அரசு அறிவிச்சிடும். ஆனா அதிகப்படியான உயர்கல்விக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கிறாங்க. இதற்கு அடித்தளம் போட்டது நவீன தமிழகத்தின் தந்தை டாக்டர் கலைஞர் மட்டும்தான். அவர் தான் உயர்கல்வி அதிகமா கொடுத்தது. அனைத்து இளைஞர்களையும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய வெளி மாநிலங்களுக்கு இல்லாம தமிழ்நாட்டிலே மெடிக்கல்ல இருந்து லால இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து எவ்ரிதிங் இங்க கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் தான். இப்ப அதிகப்படியான அந்த கல்வியை வந்து யார் பயனடைவாங்க பாத்தீங்கன்னா கிராமத்து இளைஞர்கள் தான். கிராமத்து இளைஞர்கள் தான் அடுத்த ஒரு தலைமுறைய நிறைய பேர் இங்க வந்திருக்கவங்கள கூட பல பேரு தான் அவங்க குடும்பத்தோட முதல் பட்டதாரியா இருப்பீங்க. ஏன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க எல்லாம் பள்ளியோடத்து பக்கம் போயிருக்க மாட்டாங்க. உயர் சாதிக்காரர்கள்ட்ட பண்ணையாளர்கள்ட்ட வேலை செஞ்சு அப்படி ஒரு அடக்குமுறையில இருந்திருப்பாங்க. அந்த நிலையை உழைச்சி அவங்க எல்லாத்தையும் பட்டம் படிக்க வச்ச ஒரு பெருமை ஐயா கலைஞரை தான் சேரும். அதை எந்த ஒரு போலி அரசு வந்தாலும் அதை மாற்றவே முடியாது. இளைஞர்கள் இப்ப அந்த அடிமைத்தனன்றது எங்க இருந்து உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உதயநிதி அண்ணன் இப்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சனாதன ஒழிப்பு. ஏன் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டா, அடிமைத்தனத்தின் முதல் ஒரு படியே அந்த சனாதனம் தான். சனாதனம்னா என்ன? சாமி கும்பிடுறதா, தொட்டு வச்சுக்கிறீங்க, இது சனாதனம் தானே. அப்ப நம்ம எல்லாம் வீரனாரும் முடிய காட்டுல இருக்க சாமி பெரிய கும்பிடுறீங்கன்னா சனாதனம் தானே கேட்டா, அதெல்லாம் சனாதனமே கிடையாது. சனாதனம்னா என்னன்னா, உயர் சாதிக்காரங்க பார்ப்பனர்கள் தூணல் போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உருவாக்கியதுதான் அந்த சனாதன தர்மம். அதை எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். அந்த தலையில இருந்து வந்த பிராமணன், நெஞ்சில இருந்து வந்தவன் சத்திரியன், தொடையில இருந்து வந்தவன் வைசியன், காலில இருந்து வந்தவன் சூத்திரன், அது இல்லாத சில ரொம்ப தாக்கப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்களும் சூத்திரத்துக்கு கீழே சொல்லுவாங்க. இப்படி ஒரு வர்ணாசிரமத்தை அமைச்சு அது மூலியமா சில பேரை படிக்கவே விடாம, சில பேரை ஒரு பிசினஸ் ஒரு வியாபாரம் பண்ண விடாம அடிமை முறையை அமல்படுத்திய அந்த சனாதனத்தை ஒழிச்சாதான் இங்க சாதின்ற ஒரு கட்டமைப்பு ஒழியன்றதுக்காக தான் இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் அந்த சனாதன ஒழிப்பை முதன்மையா வச்சிருக்கிறார். சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய எல்லாருமே அடிமைத்தனத்தை விரும்பக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்ட சனாதனமே நம்மளுக்கு தேவை. 75 வருஷமா இங்க வந்து சனாதனத்தை எதிர்த்து சாதி பொறுப்புகளை எதிர்த்து போராடிட்டு இருக்க ஒரு இயக்கம் ஒரு கட்சி அது திமுக மட்டும்தான். அதை தவிர்த்து வேற யாரும் பேச மாட்டான். அதுக்கப்புறம் எத்தனையோ கட்சி வந்திருக்கோம், காங்கிரஸ்ல இருந்து ஏடிஎம்கேல இருந்து இப்ப வந்திருக்கக்கூடிய விசிறி கட்சியில இருந்து எவன் வேணா வரட்டும். ஆனா அவங்க சாதியை பத்தி பேசவே மாட்டாங்க, மொழிப்பற்றை பத்தி பேசவே மாட்டானுங்க, சனாதனத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மட்டும் நம்ம வந்து ஆளுங்கட்சி ஆகணும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு. ஆனா திமுக ஆட்சியை பிடிக்கிறது மட்டும் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, அது ஒரு அடையாளத்துக்கான இயக்கம், அடிமைத்தனத்தை ஒழிக்க வந்த ஒரு இயக்கம், மக்களுக்கான ஆதிக்க சக்தியை வேற இருக்க வந்த இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகன்றது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இளைஞர்கள் எல்லாரும் கிராமங்கள்ல உங்களை வந்து ஒரு அடக்குமுறையில ஒரு சிலர் வச்சிருப்பாங்க. அவங்க நம்மள அந்த தற்கொலை அந்த யோசிக்கக்கூடிய சிந்தனையில நம்மளை விடவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இளைஞர்கள் தான் இந்த நாட்டையும் சரி அடுத்த ஒரு தலைமுறையும் சரி வழியமைக்க கட்டமைக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கு. அந்த இளைஞர்கள் எப்படி இருக்கிறோம்? தத்துவத்தின் படியும் கோட்பாட்டின் படியும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவனுக்கு கீழே 10 பேரை உருவாக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவவாதியா இருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிரி வந்து ஒரு கட்சி மட்டும் கிடையாது. ஏடிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே எதிரியான்னு கேட்டா அவங்க மட்டும் கிடையாது. இந்த விசிறி டிவி வந்திருக்கேன் அவனுக்கு எதிரியான்னு கேட்டா அவனுங்களும் கிடையாது. இல்ல வேற யார் நம்மளுக்கு எதிரினா அந்த மதவாதம் மூலமா நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த RSS சித்தாந்தமும் நம்மளுக்கு எதிரிதான். நம்மளுக்கு மோடி செலவு செஞ்சு நம்மளை கவர்ச்சிக்கும் நம்மளை வெறும் ஓட் பேங்காவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு எதிரிதான். இந்த தமிழ்நாட்டுல இவங்க தூய சக்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த தூய சக்தி யாரான்னு பார்த்தா அவங்க ஆதரிக்கக்கூடியது வெறும் அஸ்ட்ராலஜி ஜோசியத்தை ஆதரிக்கிறவங்க.
இமேஜினிட்டி இதை வந்து ஆதரிக்கும். ஆனா திமுக ஐடியாலஜி, திமுக ஐடென்டிட்டி, திமுக அச்சாரிட்டி. அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு திமுக. அவன் தீய சக்தி சொல்றான். தீய சக்தினா யாரு? உன்னை மாதிரி யோக மண்டலம் வச்சு அவங்க பூஜையை போட்டு மழை வரணும்னு நாங்க வேண்டிட்டு இருக்கிறோம். மரத்தை வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது மூலயமா மழையை வர வைக்கிறது ஒரு சயின்டிபிக் யோசிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் நம்ம திமுக வருது. அதனால இந்த மாதிரி நம்ம இளைஞர்கள் தான் அடுத்த ஒரு ஜெனரேஷனை கட்டமைக்கணும். நம்ம எல்லாருமே இப்ப இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கோம் அந்த ஒரு பொறுப்பு இருக்கு. பல்வேறு இளைஞர்கள் இருப்பாங்க. கிராமத்துல 100 இளைஞர்கள் 200 இளைஞர்கள் மேல இருப்பாங்க. அவங்க எல்லாராலையும் இந்த இடத்துக்கு வர முடியாது. இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் அவன் தான் அந்த ஊரோட எதிர்காலம், அவன் தான் அந்த ஊரோட முன்னுரிமை, அவன் தான் அந்த ஊருக்கு அடுத்த தலைமுறை, அவன் தான் அந்த ஊரோட அடுத்த ஜெனரேஷன். அந்த தகுதி இருக்கிறதுனாலதான் நீங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க. அந்த தகுதி இருக்கிறதுனாலதான் நீங்க திமுக இருக்கீங்க. இது இல்லன்னா மத்தவங்க மாதிரி கையில விசில் அடிச்சுட்டு படிக்க தெரியாம நீங்க பாருங்க அந்த விசில் அடிக்கிற கூட்டத்துல பள்ளியோட போயிருக்க அப்ளிகேஷன் பார்த்து பயந்து போனாங்க. அவ்வளவுதான் பள்ளியோட போனாதான் பாஸ் ஆகுறீங்க. பள்ளியோட போனே அவங்க அந்த மாதிரி ஆளுங்கதான் இங்க நின்றுட்டு நாங்க தான் ஆளுங்கட்சினா என்ன? அரசியல்னா எதுக்கு? யாருக்கு அது தேவைப்படுது? இன்னைக்கு மக்கள் இல்லைன்னா அரசாங்கம் கிடையாது, மக்கள் இல்லைன்னா அரசு அதிகாரிகள் கிடையாது. இவங்க எல்லாரும் யாருக்காக வேலை செய்யணும்? மக்களுக்காக வேலை செய்யணும். அந்த மக்கள் எப்படி இருக்கணும்? ஒழுங்காக கட்டுப்பாடு தத்துவம் கோட்பாடு படி இருக்கணும். அதை தெரியாம இப்ப எல்லா இடத்துலயும் 3 மணி சண்டை போட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் என்ன நீங்க தான் ஒரு நாள் ஒரு 10 பேர்த்த படிக்க வைக்க முடியுமா? 10 மரங்களை வைக்க முடியுமா? அவனால ஒரு 4 பேர்த்த ஸ்போர்ட்ஸ் கூட்டு போக முடியுமா? எதுவுமே முடியாது. அப்புறம் எதுவுமே பண்ணாம நீ எதுவும் அரசியல் வந்தா நாங்க ஆளுங்கட்சினோம். உங்க ஆளுங்கட்சி அதிகாரத்தை நாங்க வழிச்சு தொலைச்சு தூக்கி எறிவோம். அன்னைக்கு அவங்க எல்லாத்துக்குமே புரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே இப்ப தமிழ்நாடுனா இப்ப கடந்த 75 ஆண்டுகளா மற்ற மாநிலங்கள்ல டெல்லியில கூட தமிழ்நாடு மறந்துவானுங்க. தமிழ்நாடுன்னு நான் பார்லிமெண்ட் போயிருந்தேன். அப்ப கூட நான் தமிழ்நாடு ஹிந்தி தெரியாது நம்மளுக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் காமனா ஹிந்தி பேசுவாங்க, நம்ம இங்கிலீஷ் தான் பேசுவோம். அப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு அவங்களே கேட்கறான். அப்படி ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி கொடுத்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம திராவிட கழகம் தான், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா இன்னைக்கு இவங்க வந்துட்டு பண்ண ஒரு கூட்டுனால என்ன ஆகி போச்சுன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஈஸியா யாரு வேணா ஜெயிக்கலாம் போல, வெறும் போஸ்ட் பேனர் ஓட்டினாலே நம்ம சிஎம் ஆயிடலாம். அதுக்கு காரணம் என்ன? நம்ம 10 இளைஞர்களை தாண்டி 90 இளைஞர்களை அவங்க வேலை செலவை செஞ்சு வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்க வச்சு இந்த படத்துல ஆக்ஷன் காட்டுவாங்க தெரியுமா? குருவி படம், இந்த ஊர்குருவி எல்லாம் பருத்தாவாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருவி படத்துல இவங்க பறந்து போவாங்க. ரியல் லைஃப்ல 4 அடி தாண்டி ஒரு போலீஸ் எலெக்ஷன்ல பாஸ் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நம்மள மாதிரி தத்துவ பகுத்தறிவு கொண்ட இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு பாடம் புகட்டணும். கிராமங்கள் அளவில் நகரங்கள் அளவில் அவங்களுக்கான ஒரு சித்தாந்தத்தை நம்ம கொடுக்கணும். அவனுடைய அடிமை சித்தாந்தத்தை உடைச்சி பகுத்தறிவு சித்தாந்தத்தை நம்ம கொண்டு வரணும். எல்லாருக்கும் எல்லாம் சமம், சமூக நீதி, மொழிப்பற்று பேசக்கூடிய வாய் திறந்து பேசக்கூடிய இயக்கம் திமுக. இவனுங்களே யாருன்னா ஊமை இயக்கம் துபாகூர். அவங்கதான் துபாகூர் வந்துட்டு வெறும் தேர்தல் வாக்குறுதி மட்டும் கொடுப்பானுங்க. நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம். ஆனா அதை பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டான், செயல்படுத்தவே தெரியாது அவங்களுக்கு. அவங்களாம் வெறும் துபாகூர் வெட்டு கதை பத்தி பேசிட்டு தான் இருப்பான். நம்ம தத்துவத்தின் படி எல்லாத்தையும் வழி நடத்தணும். இன்னைக்கு நம்ம வழி நடத்த ஆரம்பிச்சாலும் நம்மளோட அடுத்த இளைஞர்களை நம்மளால காப்பாற்ற முடியும். நகர்ப்புற இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது கிராமங்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்கு, என்ன மாதிரியான சூழல் நிலவுதுன்னு, ஜாதி பிரச்சனை என்னன்னு தெரியாதுன்னு. ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டா தெரியாது. ஒரு ஊருக்கு ஊருக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த சூழலை அனுபவிக்கல. இவங்க எல்லாம் ஏசி ரூம்ல படுத்துட்டு டைரக்டா வந்து சேர்ல உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும் இங்க படுற கஷ்டமும் இங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட வலியும் வேதனையும். அது முக்கியம். அந்த பொருளாதாரத்தை தமிழ்நாட்டுல இந்திய அளவுல தமிழ்நாட்டை கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் தான். சித்தார்த்ல இருந்து ஒவ்வொரு தொழிற்கட்டையும் உருவாக்குறது டாக்டர் கலைஞர் தான். இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் கலைஞர் தான். அவர் உருவாக்கிய அந்த பொருளாதார வளர்ச்சி தான். இந்த ஜென்சி மீட்டப்ன்றது எவ்வளவு தீயா பரவிட்டு இருக்கோ அதே தீ அடுத்து எப்ப வேணா தேர்தல் வரலாம்.
இந்த தமிழ்நாடு வந்து இவர் வந்து அமைதியா மேனேஜ் பண்ணிட்டு தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவா வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. எல்லா பிரச்சனைக்கும் அமைதி பூங்காவா வச்சிருக்க தமிழ்நாடு சாதாரண நாடு கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் போற மணிக்கு வெடிச்சு செதறக்கூடிய போராட்ட பூமி. இங்க ஒரு பிரச்சனை ஒருத்தரும் கொத்தளி பண்றது அவனுக்கு தெரியணும். அவனை நினைச்சிட்டு உண்மையா லெட்டர் மட்டும் எழுதி கொண்டு போய் கொடுத்தாங்க. நம்ம விமர்சனம் பண்ணாங்க லெட்டர் எழுதி கொடுக்குறீங்கன்னு. இங்க அவன் என்ன பண்றான்னு கேட்டா அவனும் லெட்டர் தான் எழுதி கொடுக்குறான். கையெழுத்து போடுறாங்களா இல்ல அதுவும் ரப்பர் ஸ்டாம்பான்னு தெரியல. போட்டு எடுத்து போய் கொடுத்தா செய்தி மட்டும் தான் வருது. ஒரு இடத்துல பேச தெரியல, ஒரு பிரஸ் மீட் கொடுக்க தெரியல. நேரம் ஒண்ணு இருந்தாதான் அது வெளியில வரும். உள்ளார ஒண்ணுமே இல்ல, வெறும் ஏசி காத்து இருக்குது. அதை விட்ட நடிகை ஷோ இருக்கு. அதை தவிர வேற என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதான் இருக்கு. கட்டி தான் போடுவாரு, கார்ல போகும்போது கட்டி போட்டுருவாங்க. நமக்கு எதிரி அவன் மட்டும் கிடையாது. இளைஞர்களே நல்லா யோசிங்க, நமக்கு எதிரி அவன் மட்டும் கிடையாது. நமக்கு எதிரி யாரானா தத்துவத்தை தெரியாத தற்கொலைகளும் இந்த அடிமைத்தன சித்தாந்தத்தை கொண்டு வரக்கூடிய மதவாதங்களும் தான் நமக்கு எதிரி. அவங்க எல்லாத்தையும் எதிர்க்கணும். அதுக்காக நம்ம இளைஞர்களை நம்மளுடைய வழி நடக்கூடிய எல்லாரையும் நம்ம வந்து அவங்களை வழி நடத்தக்கூடிய தகுதி நம்மளுக்கு இருக்கு. அதை நம்ம வந்து கட்டமைக்க வேண்டிய நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு முக்கியமான கடமை. ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல இந்த கவர்ச்சின்னு, அவங்க நடிச்ச படம் ஒரு கவர்ச்சி தான். அவங்க அந்த ரசிகர்கள் ரீல்ஸ் போட்டாங்கல்ல அது ஒரு கவர்ச்சி தான். அவங்க நிக்க வச்ச வேட்பாளர் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல கவர்ச்சி தான். எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல வந்து கவர்ச்சி தான். அப்ப அந்த மாதிரி கவர்ச்சியை வந்து நம்ம உடைக்கணும். அது உடைக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம கட்சியோடைய திட்டம், தத்துவம், செயல்பாடு என்னன்னு எல்லாமே தெரியணும். நீங்க எல்லாரும் அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க உங்க கிராமங்களையும் சரி நகர்ப்புறங்களையும் சரி நீங்க அதை வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும். இதாண்டா நம்மளுக்கு நம்மளுடைய உரிமை எல்லாம் பறிக்கப்படும் போது நம்மளுக்காக நிற்கக்கூடிய கட்சி திமுகடா, நம்மளுக்காக பேசக்கூடிய ஒரு இயக்கம் திமுகடா அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் வழி நடத்தணும். இங்க இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கும் 100 பேரை வழி நடத்தக்கூடிய திறமை இருக்கு. அதை சரியா கையாண்டு அவங்கள நம்ம கட்டமைக்கணும்ன்றதை கேட்டுட்டு நன்றி.